உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி. தேர்தலை புறக்கணிப்போம். புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி ஒன்றியம் காரக்கோட்டை ஊராட்சியில் 50க்கும் மேற்பட்ட ஆதி திராவிட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். பட்டியலின மக்களுக்கான சுடுகாடு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. காரக்கோட்டை ஊராட்சி திருவள்ளுவர் நகரைச் சேர்ந்த ருக்மணி, வயது 70. இவர் வயது முதிர்வின் காரணமாக நேற்று 13/2/2024 இறந்து விடுகிறார். இன்று 14/2/24 அவரை அடக்கம் செய்வதற்கு குழி வெட்டினால் மிகவும் தாழ்வான பகுதி என்பதால் 1 அடி குழி தோண்டினாலே தண்ணீர் வருகிறது. தண்ணீரை இறைத்துவிட்டு புதைக்க வேண்டிய ஒரு அவல நிலை ஏற்படுகிறது. மயான கொட்டகை அமைத்து தர வேண்டும், அந்த பள்ளமான பகுதியை மேடாக்கி தர வேண்டும் என்று பல முறை மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டோம். 600 கோடிக்கு மேல் பட்டியலின மக்களுக்கு அடிப்படை தேவைகளுக்காக அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி திருப்பி அனுப்பப்படுகிறது. ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை. எந்த அரசு வந்தாலும் பட்டியலின மக்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள். தலித் மக்கள் ஓட்டு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறார்கள். தலித் மக்களின் கோரிக்கைகள் காரக்கோட்டை ஊராட்சியில் நிறைவேற்றப்படவில்லை. பட்டியல் சமூக மக்களின் நியாயமான கோரிக்கைகள் கூட நிறைவேற்றப்படவில்லை. இதனை கண்டித்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்று காரக்கோட்டை திருவள்ளுவர் நகர் ஆதி திராவிட பொதுமக்கள் அனைவரும் உறுதி கொண்டுள்ளனர். காரக்கோட்டை ஊராட்சி திருவள்ளுவரில் சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஆதி திராவிடர் வசித்து வருகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடிப்படை வசதிகள் எதுவுமே இங்கே செஞ்சு தரல. எங்களுக்கு மயானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஆதி திராவிட நலத்துறையிலையும் நாங்கள் மனுக்கள் கொடுத்து வச்சுருந்துருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு மயானம் கட்டித்தரதுக்கான நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை. நேற்று பார்த்தீங்கன்னா இந்த நிலையில் 70 வயது மதிக்கதுக்க ருக்குமணி, கணவர் பேர் ராமையா அப்படின்றவங்க இறந்து போகிறாங்க. எங்களோட பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் உடனே தண்ணிக்குள்ளே போட்டு இறுதி சடங்கு பண்ணக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதுக்கு வீடியோ எல்லாம் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். முழுக்க தண்ணிக்குள்ளேயே ஒரு இறுதிச்சடங்கு, ஒரு மனுஷன் இறந்த பிறகும் அவங்களோட இறுதிச்சடங்கு கூட எங்களால் சரிவர செய்ய முடியாத மிகவும் ஒரு நெருக்கடியான ஒரு அவல நிலையில் நாங்கள் இருக்கோம். இது பக்கம் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே சுடுகாடு தான். எல்லாமே தண்ணிகளை ஆக்கிரமிப்பு, தண்ணியாக தான் இருக்குது. ஃபுல்லாகவே தண்ணி சூழ்ந்து தான் இருக்குது. இது வெயில் காலம். வெயில் காலத்திலேயே தண்ணி இந்த அளவில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா மழை காலங்களில் நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க. எங்களோட அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்து தராத இந்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக விரைந்து அடிப்படை வசதிகளை செய்து தர நடவடிக்கை எடுக்கணும். வருஷத்துக்கு 5000 கோடி 6000 கோடி ஆதி திராவிட நலத்துறை ஃபண்டு திரும்ப அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5000 கோடி 6000 கோடி ஃபண்டு நீங்கள் திரும்ப அனுப்புறதுக்கு பதிலாக துறை ரீதியான நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுத்து தானாகவே முன்வந்து எங்கெங்கே என்னென்ன தேவைகள் இருக்குன்றதை கண்டறிந்து, இல்லை நாங்கள் சொல்லுகிற தேவைகளையும் தெளிவாக கண்டுபிடிச்சி ஏற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுத்து அந்த ஃபண்டை திருப்பி அனுப்பாத வண்ணம் மக்களுக்கு பயன்படும் வகையில் செய்து தரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. காரக்கோட்டை கிராமம்
திருவள்ளுவர் ஆதிதிராவிடர்கள் சுமார் 50 குடும்பத்தினர் வந்து வசித்து வருகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு எந்த விதமான ஒரு அடிப்படை வசதிகளும் இந்த அரசாங்கம் வந்து செய்து கொடுக்கல. பல முறை எங்களுக்கு வந்துட்டு மின்மயானம் வேணும், இல்லை வந்துட்டு எங்களுக்கு தகனமேடை வேணும், சுற்றுச்சுவர் வேணும், தகனமேடை சுற்றுச்சுவர் அமைத்து தரணும் அப்படின்லாம் சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம். ஒரு தடவை கூட இந்த அரசாங்கம் வந்து செவி சாய்க்கவில்லை. எங்களோட மனுக்கள் எல்லாமே குப்பத்தொட்டியில் மட்டுமே போடப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் நேற்று பார்த்தீங்கன்னா ருக்குமணி வயது 70, கணவர் பேர் வந்து ராமையா என்பவங்க வந்து இறந்து போகிறாங்க. அவங்கள அடக்கம் செய்கிறதுக்கு இறுதி சடங்கு பார்த்தீங்கன்னா எங்கள் மயானம் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு அடி குழி வெட்டும் போதே வந்து தண்ணி ஊறுது. மழை நேரம்னா ஃபுல்லாக மயானமே மழைக்கு தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். மழை இல்லாத நேரத்தில் தண்ணி அங்கங்கே கிடக்குது. ஒரு அடி தொண்ணாலும் தண்ணி ஃபுல்லாக ஊறிடுது. இறுதிச் சடங்கு பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் இறந்த பிறகு கூட வந்துட்டு ஒரு நல்ல நிலைமையில் பண்ண முடியாமல் அவங்கள தண்ணிக்குள்ளேயே போட்டு அடக்கம் செய்யக்கூடிய ஒரு அவல நிலைக்கு நாங்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கோம். இது குறித்து சம்மந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகத்துக்கிட்ட தெரிவிச்சிருக்கோம். மனுக்கள் மூலமாகவும் கிராம சபை கூட்டங்களிலும் நாங்கள் இது தெரியப்படுத்தியிருக்கோம். மாவட்ட ஆதிதிராவிட நலத்துறைக்கு வந்து நாங்கள் லெட்டர் அனுப்பியிருக்கோம். அங்கேருந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. மாவட்ட ஆட்சியருக்கும் நாங்கள் வந்து மனுக்கள் கொடுத்துருக்கோம். எங்களோட மனுக்கள் எல்லாமே நிராகரிக்கப்பட்டு குப்பத்தொட்டிக்கு மட்டுமே சென்று கொண்டிருக்கிறது. வருடந்தோறும் 5000 முதல் 6000 கோடி வந்து ஆதிதிராவிட நலத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட ஃபண்டு வந்து ரிட்டர்ன் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்களாம். மாவட்ட நிர்வாகமும் ஆதிதிராவிட நலத்துறை சார்ந்த துறை அதிகாரிகளும் தானாகவே முன் வந்து அந்தந்த பகுதியில் உள்ள தேவைகளை கண்டறிந்து அந்த பணத்தை திரும்ப அனுப்பாத வண்ணம் இதுபோன்ற அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுபோக சர்வே நம்பர் 8/5 வந்து பார்த்திங்கன்னா பாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டங்களும் 3 தடவை வந்துட்டு அமைதி பேச்சுவார்த்தையும் நடத்தியிருந்தாங்க. அமைதி பேச்சுவார்த்தைகள், ஆர்ப்பாட்டங்கள் இது நடந்ததுக்கான ஒரு சடங்காக மட்டுமே நடைபெற்று இருக்கிறது. அந்த பாதை அமைத்து கொடுப்பதற்கான எந்த நடவடிக்கையும் வந்து இதுவரைக்கும் எடுக்கலை. கண்துடைப்பாக ஒரு 2 லட்ச ரூபா மதிப்பீட்டில் மண் சாலை அமைத்து தருகிறேன் என்று சொல்லி அந்த மண் சாலையை இப்போ காணவில்லை. ஸோ இது போன்ற நிலைகளுக்கு தள்ளப்பட்டதுனால எங்களுக்கு வாழ்வதற்கான எந்த அதிகாரமும் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாதனால நாங்கள் இந்த ஜனநாயக நாட்டில் நாங்கள் வந்து வெறும் ஓட்டு வங்கியாக மட்டும் பார்க்கப்படுகிறதுனால இந்த தேர்தலை வந்து நாங்கள் புறக்கணிக்கலாம் அப்படின்னு திருவள்ளுவர் நகர் பொதுமக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு இந்த தேர்தல் வேண்டாம். எங்களை வெறும் வாக்கு வங்கியாக மட்டும் பார்க்காதீங்க. எங்களோட அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றாத வரைக்கும் நாங்கள் வந்து எந்த இதுலையுமே நாங்கள் கலந்துக்க போகிறதில்ல. இந்த வருடம் நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க போகிறோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.